குட் மார்னிங். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இந்த பேப்பரில் ஃபோர்த் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் யூனிட்டுங்கிறது என்னது அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஜென்ரலாக நம்ம மேத்தமேட்டிக்கல் மாடலிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்த்துருந்தோம். ரெண்டாவது யூனிட்டில் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். மூணாவது யூனிட்டில் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நாலாவது யூனிட் என்னது அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். இதுதான் ஃபோர்த் யூனிட்டும் ஃபிஃப்த் யூனிட்டும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் டிஒய் பை டிடி, டிஒய் பை டிஎக்ஸு இதை மாதிரி இன்வால்வ் ஆகக்கூடியது தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுவே yn + 2 - 3yn + 1 + yn = 0 அப்படின்ட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸில் எழுதக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு மாடலிங்கை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னது அப்படின்னா நீடு ஃபார் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி மாடலிங்கு சால்வ் பண்ணக்கூடிய தேவைகள் எப்பெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி நீட் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடல் when either the independent variable is discrete or it is mathematically convenient to treat it as a discrete variable. ஸோ discrete variableனா என்ன, continuous variableனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் இந்த discrete variable இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலில் சால்வ் பண்ணுறது தான் நமக்கு ஈஸி. ஸோ அந்த வேரியபிள் ஒன்று டிஸ்க்ரீட்டாக இருக்கணும், இல்லை டிஸ்க்ரீட்டில் மாற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கேசஸில் நம்ம இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். thus in genetics, so genetics இப்போ எடுத்தோம் அப்படின்னா அதில் the genetic characteristics change from generation to generation and the variable representing a generation is a discrete variable. ஸோ ஜெனட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜீன்ஸ் ஒரு பரம்பரைக்கும் இன்னொரு பரம்பரைக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஜெனட்டிக்ஸ் அந்த ஜென்ரேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், representing a generation is a discrete variable. ஸோ அது ஒரு discrete variable. ஸோ அப்போ டிஸ்க்ரீட் வேரியபிளாக இருக்கும்போது நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா த ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆர் கன்சிடர்டு ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விலைவாசி அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும், இல்லை மாதத்துக்கு மாதம் மாறுபடும், வாரத்துக்கு வாரம் மாறுபடும், நாளுக்கு நாள் மாறுபடும். இட் சேஞ்சஸ் ஃப்ரம் இயர் டு இயர், மந்த் டு மந்த், வீக் டு வீக் ஆர் டே டு டே. ஸோ இதில் எவ்ரி இயர் இன் எவ்ரி கேஸ் த டைம் வேரியபிளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்க்ரீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதம், நாள், வருடம் அப்படிங்கிற அந்த டைமை நம்ம டிஸ்க்ரீட்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ டிஸ்க்ரீட்டாக கன்சிடர் பண்ணோன்னா இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலில் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பாப்புலேஷன் டைனமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா we consider the change in population from one age group to another age group and the variable representing the age group is discrete variable. ஸோ அது அந்த பாப்புலேஷன் டைனமிக்ஸில் அந்த ஏஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா discrete வேரியபிளாக எடுத்துக்கிறோம். In finding the probability of n persons in a queue, ஒரு queueல n persons இருக்காங்க அப்படின்னா அதனோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அல்லது the probability of n persons in a state, அல்லது probability of n success in a certain number of trials. இதில் எல்லாமே இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் ஒரு டிஸ்க்ரீட் மாடலிங்கை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும்.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ் தான் வந்து நமக்கு இருக்குது. அதனால இதை வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலில் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாமே டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து தேவை. For mathematical modeling through differential equation. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்ல mathematical modeling through differential equation. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா we give increment delta x to independent variable x. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்போம். டெல்டா எக்ஸ், எக்ஸுக்கு டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுப்போம். அப்புறம் ஒயில் டெல் ஒய் அப்படிங்கிற ஒரு சேஞ்சை கொடுப்போம். சேஞ்ச் இன் ஒய், அதை வந்து டெல் ஒய் அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்ட்டு போட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில். So in most cases we cannot justify the limiting process rigorously. So majority casesல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் லிமிட்டிங் ப்ராசஸ் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா. thus for modeling fluid motion, டைனமிக்ஸில் மெக்கானிக்ஸில் ஃப்ளூவிட் மோஷனில் பார்த்தோம் அப்படின்னா டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்ட்டு கொடுக்கறதுல ஒரு யூஸுமே வந்து கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ளூவிடில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகிற மாதிரி நெய்பரிங் பார்ட்டிகல்ஸாக வந்து இருக்கும். ஸோ நெய்பரிங் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு போடுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே வந்து கிடையாது. அதனால நம்ம வந்து சால்வ் பண்ணுறது காம்ப்ளிகேட் ஆகும். So continuing mechanics is an only approximation to reality. ஸோ அந்த கேஸில் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா லிமிட்டிங் ப்ராசஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக்ஸ் வரலாம். ஸோ அப்படியே லிமிட்டிங் ப்ராசஸை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சாலும் ஈவன் இஃப் த லிமிட்டிங் ப்ராசஸ் கேன் பி ஜஸ்டிஃபைடு, அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம அனாலிட்டிக்கலாக தான் வந்து அனாலிட்டிக்கலாக நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஈவன் இஃப் த லிமிட்டிங் ப்ராசஸ் கேன் பி ஜஸ்டிஃபைடு, தட் இஸ் when the independent variable is time. ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து டைமாக இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டிங் ப்ராசஸை நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படியே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாலும் த ரிசல்ட்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மே நாட் be solvable analytically. ஸோ நம்ம அனாலிட்டிக்கலாக அதை சால்வ் பண்ண முடியாது, நியூமரிக்கலாக தான் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நியூமரிக்கலாக நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை தான் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சூஸ் பண்ண முடியாது. So we then solve it numerically, and for this purpose we again replace the differential equation by a system of difference equation. So numerically solve பண்ணனும் அப்படின்னா நமக்கு difference equation தான் வந்து தேவைப்படும். ஓகேவா. ஸோ அப்போது நம்ம அந்த ஸோ இந்த லிமிட்டிங் ப்ராசஸை ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல அப்படின்னாலும் நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கான்செப்ட் தான் வந்து ஈஸியஸ்ட்டாக அப்ளை ஆகும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது. It is even argued that in most cases we have to ultimately solve difference equation. We may avoid modeling through differential equation altogether. So in majority caseல பார்த்தோம் அப்படின்னா we have to ultimately choose difference equation. நம்ம difference equation தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். modeling through differential equation வந்து நம்ம கண்டிப்பாக omit பண்ணுவோம். This is of course going too far. Going too far, since we have seen in earlier chapters mathematical modeling through differential equations is of importance to science and technology. So இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்செப்டை தான் வந்து மெயினாக அப்ளை பண்ணுவோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். பட் இந்த பயாலஜி அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீல்டு எடுத்தோம் அப்படின்னா பயாலஜி
அண்டு டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீல்டை எடுத்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி சயின்டிஸ்ட்டுக்கு கேல்குலஸ் பற்றியோ அல்லது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஈயை பற்றியோ வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுமே பட் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலிங்கை அப்ளை பண்ணி அவங்க வந்து சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும், அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அனதர் ஆர்குமெண்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். அனதர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலுக்கு இன்னொரு ஒரு ஃபேவர் என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ் தட் தோஸ் பயாலஜிக்கல் அண்ட் சோஷியல் சயின்டிஸ்ட் who do not know calculus and transcendental numbers like E. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கேல்குலஸோ இல்லை ஈங்கிற இந்த டிரான்சிடென்டல் நம்பர்ஸோ தெரியல அப்படின்னாலும் தே கேன் ஸ்டில் ஒர்க் வித் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடல். அவங்களால டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலில் அப்ளை பண்ண முடியாது, ஆனால் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலில் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் தீஸ் மாடல்ஸ் கேன் பி டெடியூஸ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஈவன் பாக்கெட் கேல்குலேட்டர். ஸோ சின்ன கேல்குலேட்டரை யூஸ் பண்ணியே அவங்களோட மாடலிங்கை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் தான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறதை விட ஈஸி. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் யூனிட்டில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்ல. ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டில் வந்து இந்த பாப்புலேஷன் க்ரோத் மாடல் அப்படிங்கிறத பார்த்தோம், அதை மாதிரி லாஜிஸ்டிக் க்ரோத் மாடல் அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்ட் யூனிட்டில் வந்து ப்ரெடேட்டர் மாடல் அப்படிங்கிறத பார்த்தோம், காம்படிஷன் மாடல் அப்படிங்கிறத பார்த்தோம், அப்புறம் சிம்பிள் எபிடெமிக் மாடல் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாடலிங் எல்லாமே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதே மாடலை இப்போ எப்படி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இதில் வந்து பார்க்குறோம். ஓகேவா? So we now give simple difference equation model parallel to the differential equation model. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் க்ரோத் மாடல் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்த்துட்டோம். If the population at a time t is x of t, then assuming the number of births and the number of death in the next unit interval of time are proportional to the population at time t, we get the model. So எந்த மாதிரி மாடல் கிடைக்கும் அப்படின்னா x of t plus 1 minus x of t is equal to bx of t minus dx of t அப்படின்ட்டு எழுதிக்கலாம், where b is the birth and d is the death. அல்லது x of t plus 1 equal to some a x of t அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு x of t வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா x of t equal to a x of t minus 1 அல்லது a square x of t minus 2 a cube x of t minus 3 etc. இப்படி கிடைக்கும் இந்த x of tஸோட values. This may be compared with the differential equation model dx by dt is equal to ax with the solution x of t is equal to x of 0 into e power at. ஸோ நமக்களோட இந்த சொல்யூஷனை இதோட வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடல் யூஸ் பண்ணியும் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். For solving difference equation model, we require only simple algebra concept. But for solving the differential equation model, we require knowledge of calculus, differential equation and exponential function. ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு அல்ஜிப்ரா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும், கேல்குலஸ் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஜிஸ்டிக் க்ரோத் மாடல். ஸோ லாஜிஸ்டிக் க்ரோத் மாடல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் நாட் ஈஸி டு சால்வ். ஸோ இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. பட் நமக்கு எக்ஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நம்மளால் எக்ஸ் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 எக்ஸ் ஆஃப் 3 இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? இன் சக்சஷன் அண்ட் வி கேன் கெட் எ ஃபேர்லி குட் ஐடியா ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் த மாடல்.
ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரே ப்ரெடேட்டர் மாடல். ஸோ ப்ரே ப்ரெடேட்டர் மாடலை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ax of t plus 1 minus x of t is equal to minus ax of t plus bx of t y of t. அதே மாதிரி y of t plus 1 minus y of t is equal to p into y of t minus q into x of t y of t. இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்ம தேர்ட் யூனிட்லேயே வந்து பார்த்துட்டோம். ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு எக்ஸ் ஆஃப் 0 ஒய் ஆஃப் 0 கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ் ஆஃப் 1 ஒய் ஆஃப் 1 எக்ஸ் ஆஃப் 2 ஒய் ஆஃப் 2 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரே ப்ரெடேட்டர் மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்படிஷன் மாடல். ஸோ காம்படிஷன் மாடலோட டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி. Likewise, y of t plus 1 minus y of t is equal to p into x of t minus q into x of t y of t. அதே மாதிரி சிம்பிள் எபிடெமிக் மாடல் அப்படிங்கிறதோட டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்த மாடல். அந்த மாடலிங்கை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த செக்ஷன். ஓகேவா? நீட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் த்ரூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எதுக்காக தேவை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் தியரி ஆஃப் லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் t plus n xt plus n minus 1 etc xt comma t equal to 0 x t plus n x t plus n minus 1 x t plus n minus 2 etc xt comma t equal to 0 அப்படின்ட்டு எழுதணும்னா இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் nth ஆர்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுவே இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். எஃப் நாட் ஆஃப் டி எக்ஸ் டி என் ப்ளஸ் 1 என் எஃப் ஒன் ஆஃப் டி எக்ஸ் டி என் ப்ளஸ் மைனஸ் 1 அதுக்கப்புறம் எஃப் டூ ஆஃப் டி எக்ஸ் டி ப்ளஸ் என் மைனஸ் 2 அப்புறம் எஃப் த்ரீ ஆஃப் டி எக்ஸ் டி என் ப்ளஸ் டி ப்ளஸ் என் மைனஸ் 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட்டு டேர்ம் என்னது அப்படின்னா எஃப்என் ஆஃப் டி எக்ஸ்டி ஈக்குவல் டு பை ஆஃப் டி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ மேலே சொல்லியிருக்கிறது டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்டி எக்ஸ்டி ப்ளஸ் 1 எக்ஸ்டி ப்ளஸ் 2 எக்ஸட்ரா எக்ஸ்டி ப்ளஸ் என் ஆஃப் ஃபஸ்ட்டு டிகிரி. இதனோட டிகிரி எல்லாமே பவர் 1 தானே. ஸோ இந்த மாதிரி பவர் 1 டிகிரி உள்ள ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில் இதனோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இது, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது. இப்படி எல்லா கோஎஃபிஷியன்ஸுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். a0 a1 a2 எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர். ஸோ அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் எல்லா டேர்ம்ஸ்லேயுமே எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதை தான் லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா பை ஆஃப் டிக்கு பதிலாக 0ன்னு இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஹோமோஜீனியஸ். சரி,
let x of t equal to g1 of t, g2 of t, etc. gn of t be the n in linearly independent solutions, then it can be easily seen that அதனோட அடிஷனும் வந்து சொல்யூஷன் அப்படின்ட்டு. ஈக்குவேஷன் 11 ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எழுதியிருக்கிறோம்ல இந்த ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு g1 ஆஃப் டி g2 ஆஃப் டிங்கிறது சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ a1 g1 ஆஃப் டி ப்ளஸ் a2 g2 ஆஃப் டி இதுவும் வந்து கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? Again it can be shown that if g1 of t is a solution of 11 containing n linear constants and g2 of t is any particular solution of 10, then g1 of t plus g2 of t is the most general solution. அதாவது இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம்ல, இதுக்கு g1 ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இந்த பை ஆஃப் டின்னு போட்டு எழுதியிருக்கிறோம்ல, இதுக்கு வந்து g2 ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா அப்போது இது ரெண்டோட அடிஷன் g1 ஆஃப் டி ப்ளஸ் g2 ஆஃப் டி அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது ஏற்கனவே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி படிச்சிருப்பீங்கள, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை மாதிரி பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னும் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் சொல்யூஷன் இதை தான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோன்னு நமக்கு தெரியும். அதை தான் இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது yx + 2 + 3yx + 1 + yx = x² அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா yx + 2 + 3yx + 1 + yx = 0 அப்படின்ட்டு போட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் வந்து இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து எந்தெந்த சமயத்தில்னா அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்செப்டில் நம்ம என்னென்ன மாடலிங்னா பார்த்தோமோ அதை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மாடலிங்கில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு செக்ஷன். அடுத்த செக்ஷனில் வந்து லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள். இது வந்து 4th யூனிட்டுக்கு உண்டானது.